இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து கிளம்புனீங்க சனி ஞாயிற்றுக்கு? சாமி நாங்கள் தருமபுரி. சரிங்க இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் கிளம்பணுங்க. சரிங்க இப்போ சரி சாயங்காலமே சாமி பார்த்துங்க சாமி. ஓ நேற்று சாயங்காலமே பார்த்துட்டீங்களா? 6 மணிக்கெல்லாம் பார்த்துட்டோம். சரிங்க இப்போ இப்போ நிலக்கல்ல வரும்போது நிலக்கல்லேருந்து உங்களுக்கு இந்த பாஸ் இருந்தால் தான் ஏற்றுறாங்களா, இல்லை ஸ்பாட் புக்கிங் எல்லாமே இருந்தால் தான் ஏற்றுறாங்களா அப்படிலாம் இல்லையா, இல்லை எப்படி வேணால் போகலாமா? அதுவும் ஏற்கனவே புக் பண்ணிட்டீங்க சாமி. இந்த பந்தல வந்து ஆதார் அட்டை இருக்கிறவங்களுக்கு தனி, புக் பண்ணவங்களுக்கு தனி. ஓ ஆதார் அட்டை உள்ளவங்களுக்கு கொடுக்க அனுப்புகிறாங்களா? அனுப்புகிறாங்க சாமி. ஆதார் அட்டை ஒன்று இருந்தால் சரி அனுப்புகிறாங்க சாமி. அவங்க தனியாக கிளி விடுறாங்க சாமி. ஓ அவங்களுக்கு தனியாக ஒரு கியூ இருக்குங்களா? ஆமாம் சாமி. சரி கூட்டம் கம்மியாக தான் இருக்குது சாமி. கூட்டமெல்லாம் ரொம்ப இல்லை சாமி, மீடியமாக தான் இருக்குது. இல்லை சரி இப்போ இடையில உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்களே? எல்லாம் இருக்குது சாமி. நம்பியார் மண்டபத்தில் வந்து தண்ணி கொடுக்குறாங்க. சரி பரவாயில்ல சாமி. சரிங்க இப்போ உங்களுக்கு தனி வரிசை வர்றாங்களா ஐயப்பா, இந்த வயசானவங்களுக்கு குழந்தைகளுக்கு? சாமி நானும் ஒரு ஹேண்டிகாப்பு தான். சரிங்க இப்போ தனியாக நேராக பந்தலேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாங்க, எங்கேயும் நிற்கல. ஓகே நேராக 12 மணியே போயிட்டு சாமி பார்த்துட்டு முன்னாடி விட்டாங்க. ஓ முன்னாடி விடுறாங்க உங்களுக்கு? ஆமாம் சாமி. சரிங்க இப்போ உங்களுக்கு இடையில வந்து எந்த ஒரு தொந்தரவு எதுவும் கொடுக்காம உங்களுக்கு நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளினா உங்களை வந்து முன்னாடி விட்டு அனுமதி கொடுக்குறாங்க? ஆமாம் சாமி விட்டாங்க சாமி. சரிங்க மோனே சரிங்க மோனே. அங்கே வந்து எப்படி 18ஆம் படி ஏறும்போது உங்களுக்கு தனியாக விடுறாங்களா, எப்போ கூட்டத்தோடு சேர்ந்து விடுறாங்களா? இல்லை சாமி, அது கூட்டத்தோட சேர்த்து விடுறாங்க, தனியாலாம் விடுறது சாமி. சரிங்க மோனே. நம்மளுக்கு சார் கொஞ்ச நேரம் நிறுத்தினாலும் ஏகப்பட்ட கூட்டம் நின்று போயிடும். ஓ கூட்டம் அப்படியே ஏற்றி விட்டுறாங்க. சரிங்க மோனே. இல்லை இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த நடப்பந்தல வந்து கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் நிற்கிறோம், 3 மணி நேரம் நிற்கிறோன்னு ஒவ்வொரு சாமிகள் சொல்கிறாங்க. அது எப்படி இப்போ படித்து அனுப்புகிறாங்களா, இல்லை கூட்டத்தை பொறுத்து அது இது ஒன்றுதா? கோட்டை போட்டு சாமி. இப்போல்லாம் கூட்டம் இல்லை, போயினே இருக்கிறாங்க சாமி. ஓ நிப்பாட்டாமல் போயிட்டே இருக்காங்க? ஆமாம்மா. நேற்று சாயங்காலம் ஒரே கியூ போச்சு நம்பியார் மண்டபத்தில். சரிங்க இப்போ வந்து 4 கியூவை விடுறாங்க. ஓ 4 கியூ விடுறாங்க. ஆமாம்மா. இப்போ காலையில் கொஞ்சம் கூட்டம் இருக்குது, 10 மணிக்கு மேலே கூட்டம் குறையுது. காலையில் வந்து குறைஞ்சிருது சாமி. நெய்யாத்து முடிஞ்சாது கொஞ்சம் ஒரு 10 மணிக்கெல்லாம் இன்னும் கூட்டம் குறைஞ்சிருது சாமி. குறைஞ்சிருது. சாயந்தரம் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏன்னா கணிக்க முடியல இப்போ கூட்டங்களை. தங்குது. சரிங்க இப்போ உங்களுக்கு வந்து மேலே வந்து உங்களுக்கு சுவாமி பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக வர்றாங்களா, இல்லை கொஞ்சம் அடுத்தடுத்து தள்ளி விடுறாங்களா? இல்லை பரவாயில்ல, கொஞ்ச நேரம் நிற்க வச்சாங்க அந்த போலீஸ்காரங்களாம். ஓ நிப்பாட்டுறாங்க. சரிங்க நெய்ய விஷயம் பண்ணிட்டீங்களா போவானே? இப்போ தான் சாமிங்க வந்தோம், அதுக்காக வெயிட்டிங். சரிங்க இப்போ நட அடைச்ச பிறகும் 18ஆம் படி ஏற விடுறாங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதானே போவானே? சாமி ஏறுறாங்க, 12ஆம் படி ஏறுறாங்க, மேலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க சாமி சாமி பார்க்க விடுறதில்ல. ஓ 18ஆம் படி ஏற விட்டு அந்த சிவில் தரிசனம் வழியாக தரிசனம் பார்க்க விடுறாங்க நட திறந்த பிறகு? ஆமாம். சரிங்க மோனே. உங்களுக்கு தரிசனம் நல்லா திவ்ய தரிசனம் கிடைச்சல ஐயப்பா? நல்லா ஜாத்தம் சாமி. ஓகே இப்போ ரொம்ப சந்தோஷம் ஐயப்பா. சரிங்களா? சுவாமி சரணம். சாமி சரணம். சாமி சரணம். சாமி சார்.